ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தமிழகத்தில் தேர்தல் காலம் நெருங்கிவிட்டது. ஸோ ஆசிரியர்களுக்கு யார் அதிகப்படியான நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை வெளியிட போகிறாங்க, யாரால் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் என்னாச்சு, தேர்தல் பணியில் முன்னுரிமை கொடுக்குறாங்களா, இந்த மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது. டெட் ஆசிரியர்களுடைய நீதிமன்ற தீர்ப்பு என்னாச்சு. ஸோ இவைகளை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்பொழுது உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பகுதி நேர ஆசிரியர்கள் கேட்டது பணி நிரந்தரம், கிடைத்தது தேர்தல் பணியில் தான் முன்னுரிமை. பணி நிரந்தரம் கேட்டு 15 ஆண்டுகளாக போராடி வரும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தற்சமயம் தேர்தல் பணியில் முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதனால் பகுதி நேர ஆசிரியர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அரசு பள்ளிகளில் 16,500 பகுதி நேர ஆசிரியர்கள் தற்சமயம் உள்ளன. கடந்த 2012ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட இவர்களுக்கு வாரத்தில் 3.5 நாட்கள் மட்டுமே பணி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்களாகவே கடந்து வந்துள்ள நிலையில் தற்பொழுது முழு நேர ஆசிரியர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென போராடி வருகின்றனர். இவர்களின் போராட்டத்திற்கு இதுவரை கல்வித்துறை அதிகாரிகளும் அரசாங்கமும் செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை, தேர்தல் பணியில் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பகுதி நேர ஆசிரியர் பெரும்பாலானோருக்கு B1 என பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலின் பொழுது B2 B3 என அமர்த்தப்பட்டிருந்தன. நிரந்தர ஆசிரியர்கள் அல்லது அரசு ஊழியர்கள் மட்டுமே இதுவரை B1 நிலை அலுவலர்களாக பணியாற்றி வந்தனர். தற்பொழுது பகுதி நேர ஆசிரியர் பெரும்பாலானோருக்கு B1 தேர்தல் அலுவலராக பணி ஆணைகள் தற்சமயம் வழங்கப்பட்டிருக்கு. அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இதுவரை தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இது தவிர எந்த சிறப்பு சலுகையும் கிடையாது. மருத்துவ விடுப்பு, மகப்பேறு விடுப்பு, எந்த விடுப்பும் கிடையாது. மாதத்தில் 12 நாட்கள் கட்டாயம் பணி செய்ய வேண்டும். இதில் பணி நாட்கள் குறைந்தால் அதற்கேற்ற சம்பளம் பிடித்தப்படும். பண்டிகை முன்பணம் கிடையாது. தீபாவளி போனஸ் கிடையாது. இதுவரையில் மே மாதத்திற்கு சம்பளமும் கிடையாது, வழங்கப்படவில்லை. பெயரளவில் மட்டுமே அரசு பணியில் உள்ளோம் என்பதால் இந்த பணியை விட்டு செல்லவும் முடியவில்லை, தொடராமல் இருக்கவும் முடியவில்லை. 17 ஆசிரியர்கள் நாங்கள் கேட்ட பணி நிரந்தே வழங்காத அதிகாரிகள் தற்பொழுது தேர்தல் பணியில் மட்டும் எங்களை முன்னிலைப்படுத்தியுள்ளது எங்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்தாது என புலம்பி வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருந்தாலும் தற்சமயம் டெட் ஆசிரியர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் நமக்கு வந்திருக்கு. அது என்ன அந்த டெட் ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சி? ஸோ டெட் தேர்வில் நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புகள் அனைத்துமே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ விரைவில் டெட் தேர்வுகளுக்கு இறுதியான தீர்ப்பு ஒன்று வழங்க போகிறாங்க. ஸோ அந்த இறுதி தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய தீர்ப்பாக அமையும் அப்படின்ற மாதிரி எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே 60 மதிப்பெண்கள் எடுத்த அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் என்ற அறிவிக்க நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்து நாம் பார்க்கலாம். இதற்குண்டான ஒரு இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியில் இன்னும் ஒரு சில தகவல்கள், இந்த முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்தணும், 2026 முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் நிச்சயமாக உயர்த்தப்படுமா அப்படின்ட்டு பலதரப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மத்தியில் தினசரி எழுந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ ஆசிரியர்களும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சரிவர பதிலளிக்காமல் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் ஹெல்ப்லைன் மூலமாக சில முக்கியமான பதில்களை இதில் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் 2013 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க? இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுவரை இன்னும் பதிலே சொல்லலை. தேர்தல் வாக்குறுதிகள் இதை குறிப்பிட்டதுனால விரைவில் புதிய கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு அமைந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கு இனி நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் தினசரி வரும் என்றதை எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.